நம்ம ஸ்கூல் பையன் சிவகார்த்திகேயன் சூப்பர் டைரக்டர் சுதா கொங்கரா கூட சேர்ந்து பண்ணக்கூடிய பராசக்தி படத்தோட எதிர்பார்ப்பு சும்மா எக்கச்சக்கமா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, படத்துடைய கடைசி வேலைகள் எல்லாம் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்குதான். சொன்னபடி 2026 பொங்கல் பண்டிகைக்கு இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. பராசக்தி படத்தோட முழு ஷூட்டிங்கும் அக்டோபர்லயே முடிஞ்சிருச்சு. இது ஒரு பழைய கால அரசியல் கதை. இந்த காட்சிகளை காரக்குடி, இலங்கைன்னு பல இடங்கள்ல எடுத்திருக்காங்க. இப்போ படத்துக்காக பின்னணி வேலைகள் மும்முரமா நடக்குது. ரவிமோகன் ஏற்கனவே அவங்களுடைய டப்பிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு படக்குழுவே சொல்லிட்டாங்க. எல்லா முக்கியமான நடிகர்களும் டப்பிங்க சீக்கிரமா முடிச்சுட்டு படத்தை பாஸ் பண்ண சென்சாருக்கு ரெடியா இருக்காங்களாம். டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படம் அடுத்த வருஷம் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம விஜயோட ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதியே வரதா சொல்லியிருக்காங்க. ஆனா பராசக்தி 14ஆம் தேதி வரதால 2026 பொங்கலுக்கு ரெண்டு பெரிய படங்களும் நேருக்கு நேர் மோத போகுது. ரசிகர்கள் செம்ம ஆர்வத்துல இருக்காங்க. சூரரை போற்று கொடுத்த சுதா கொங்கரா இந்த படத்துல 1960கள்ல நடந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு கதை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் கூட ஸ்ரீலீலா, அதர்வா முரளி, ஜெயம் ரவி, ரவிமோகன், ஃபாசில் ஜோசப்னு பெரிய கூட்டமே நடிச்சிருக்குது. இது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷுக்கு 100வது படங்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல். சமீபத்துல வந்த ஆடி அலைய பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் சூப்பர் ஹிட். பல சவால்களுக்கு இடையிலையும் பராசக்தி டீம் பொங்கல் ரிலீஸுக்காக ஓயாம உழைக்கிறாங்க. இது சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு டபுள் சந்தோஷம்தான். கூடிய சீக்கிரமே ட்ரெய்லர் பற்றிய அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம்.